ஹை கைஸ், நம்ம மெமரி வச்சு நீங்கள் அட்டக் கண்டிட்டு சீசன் 4ல் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது இது என்ன? இங்க என்ன நடக்குது? அது இடியா இருக்குமா? அது தண்டர் ஸ்பியர். ஓ, அந்த வெடிச்சட்டா எனக்கு. ஆனா ஏன்? பாருங்க, நாம அந்த பக்கமா போகலாம். இவன் உடம்பே இவ்வளோதான் இருக்குது. லிவை எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நான் இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். இவர் யாரு? இதுவும் பண்ணிக்கிறான். இதுனா புது விதமாக இருக்குது. அந்த நாள் வரும்னு எனக்கு தெரியும். அதே டேபிள்ல இப்ப நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். நான் நினைச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்லதானே கமாண்டர் பிக்சஸ். எங்க திட்டத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்றோம். சின்சேனால உள்ளவங்களை எதிர்த்து தாக்கணும்னா இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு எனக்கு தெரியும். இதனால சின்சேனாவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு எதிரா மாறிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு வேற வழியே இல்லாம தான் நாங்க உங்க ஸ்பைனல் ஃப்ளூயிட் திட்டத்துக்கு ஒரு காண்டு ஒத்துக்கிட்டோம். கட்டுங்க. அந்த டைட்டன் சீக்க எப்ப என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதனால அவர் பாதுகாப்புக்காக அவர் கொஞ்சம் சேஃபான இடத்துல மறைஞ்சுக்க சொல்லுங்க. உங்களுக்கு சாதகமா இந்த விஷயம் பண்ணதுனாலதான் காம்ரேட்ஸ் கிட்ட என்ன காப்பாத்த இத்தனை சோல்ஜர்ஸ் என் பின்னாடி நிக்கிறாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க கமாண்டர் பிக்சஸ். நானும் என் பையனும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒயினை குடிச்சிட்டோம் சார். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க கவனிச்ச விஷயத்த பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாங்க இந்த மாதிரி கலர்ஸ் மாத்தி பேண்ட் போடுறதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த ஒயிட் ஆர்ம் பேண்ட் போட்டிருந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் ஏகரிஸ்ட் ஆதரிக்கிறவங்க பெருமையா நினைக்கிறாங்க. கரெக்ட். ரெட் ஆர்ம் பேண்ட் போட்டவங்க ஏகரிஸ்ட இழுத்து நிக்கிறவங்க, அவங்கள முழுங்க நினைக்கிறவங்க. உங்களோட வைன் பிளான்ல நான் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபைனலா அந்த வைனை குடிச்ச முட்டாள்களையும் எங்களையும் பிரிச்சு காட்டுறதுக்கு தான் இந்த பிளாக் பேண்ட். அவ்வளவு கவனமா இருந்தும் எங்க கிட்ட இந்த ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான். நான் மார்லிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த புரட்சிக்கான திட்டத்தை உங்க நாட்டிலேயே நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே, ஏன் அப்படி பண்ணல? எனிமீஸ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நாங்க விரும்பணும். நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எதை பத்தி? வரப்போற எதிர்காலத்துக்காக சண்டை போட்டு நாம வாழ்ற இந்த நிகழ்காலத்தை அழிக்க போறாங்க. அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க கொடுத்த வைனை குடிச்ச மத்த சோல்ஜர்ஸோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லுங்க. மறுபடியும் என்ன முட்டாளாக்க நினைக்காதீங்க. உண்மை என்னன்னு சொல்லு. இதுக்கு ஒரு முடிவு இல்லைங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த பிளான ஜீக் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா இப்ப நாம அவங்க கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும். இந்த உலகம் சேஃபா இருக்க இது ஒண்ணுதான் வழி. இந்த ரம்பிளிங்னு ஒரு சின்ன காரணத்தை வச்சு நீ சீக்கிரம் 3 பேர் நடத்துற நாடகத்தை தான் என்னால பொறுத்துக்க முடியல. நீங்க பண்ற இந்த விஷயத்தால அடுத்த 50 வருஷங்களுக்கு எங்க யுத்தம் மட்டுமே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும். ஆனா ஐலண்ட காப்பாத்த இது மட்டும்தான் வழி. ரைட்? எலனா, நீங்க யோசிச்சது ரொம்பவே லேட். ஆனா ஜீக் இத பத்தி தான் பல தடவை யோசிச்சிருக்கான். இந்த தடவை நம்ம ஒன்னா இருந்து அந்த கடந்த காலத்தோட கதையை மாத்தி எழுதுவோம். என்ன சொல்றீங்க? இந்த உலகத்தை காப்பாத்தக்கூடிய பொறுமை ஜீக் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால உங்க ஆதரவை அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஜீக்க காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இந்த சூடா கொஞ்சம் டீ சாப்பிடு. தேங்க்ஸ். ஹே ஆர்மின், நீ அங்க போய் டைட்டனா மாதிரி எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடு. அப்படி பண்ணா அந்த மொத்த டவுனுமே அழிஞ்சு போயிடும். கொலோசல் டைட்டன் ரொம்ப பவர்ஃபுல். சைஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எனக்கு ஏரன் டைட்டன் தான் பிடிக்கும். அப்படின்னா ஏரனை முழுங்கத்துக்கு வாய்ப்பு கிடைச்சுதான் அது யோசிக்காம செய்வேன்.
அப்ப நீ அதை அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஏரனோட வார்த்தை மிக்காசாவை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அதான் நான் அவனை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லை. ஒரு நிமிஷம், நீ அவனை அடிக்கிற அளவுக்கு அப்படி அவன் என்ன சொன்னான்? அது வந்து அவன் நிறுத்து. எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, எனக்கு அப்படி தோணல. மறைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவன் வேட்டையை ஆரம்பிச்சிட்டான் ஜான். அமைதிங்கிற காரணத்தை சொல்லி அவன் பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கான். கொஞ்ச நாளாவே அவன் அவனா இல்லைங்கிறத கவனிக்கிறேன். அவங்க 2 பேருக்காக பயந்துகிட்டு நம்ம ஏன் முடிவெடுக்க முடியாம காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம தப்பான முடிவுகளை எதையும் இழந்துடக்கூடாது. இதெல்லாம் நிச்சயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு தோணுது. அந்த அற்புதத்தை பாக்குற பாக்கியம் நம்மள யாருக்கு இருக்கோ தெரியல. ஹாய் சிகான்ஷினா ஹீரோஸ், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்களை எதிர்த்து ஒரு யூனியன் ஆரம்பிச்சு வெளியே பெரிய புரட்சி ஏற்படுத்துறதா கேள்விப்பட்டேன். வாய மூடு. உங்க பக்கம்தான். எங்களை வெளியே விடுங்க. இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு பெர்மிஷன். உங்களை கைது பண்ணவங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எங்கேயே தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஜீக்கும் ஹேரனும் சீக்கிரமாவே இங்க வருவாங்க. உன்னை நினைச்ச பெருமையா இருக்கலண்ணா. நீங்க நினைச்ச மாதிரி தான் இப்போ வரைக்கும் உங்களோட பிளான் போய்கிட்டு இருக்கு. முதல்ல ஜீக் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறத நிப்பாட்டு. இப்போ மார்லியன்ஸுக்கு எல்டியன்ஸ் மக்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதனாலதான் அந்த பாயிண்ட் விஷன்னு தெரிஞ்சு எங்களோட மிலிட்டரி ஏரியாவுக்கு அதை அனுப்பி வச்சிங்க. இதுக்கு நிச்சயமா ஃபவுண்டிங் டைட்டனை வச்சு பதிலடி கொடுப்போம். அப்போ உங்க மொத்த மார்லி தேசத்தையும் சுக்கு நூறாக்கிடுவோம். அந்த காரணத்துக்கு தானே நீங்க வாலண்டியர்ஸை எங்களோட ஐலாண்டுக்கு வந்திருக்கீங்க. நீ சொல்றதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. ஆனா இப்ப இந்த ஐலாண்டு பேர் ஆபத்துல இருக்கு. அப்படின்னா இத பத்தி எல்லாம் தெரிஞ்சேதான் நீங்க பண்ணிருக்கீங்க. இதனால ஏற்படுற இழப்பை பத்தி ஏன் யோசிக்கல? இது விளையாட்டு தனத்தால நீங்க பண்ண வேணதான். ஏன் அதை நீங்க மறந்துட்டீங்களா? கிரைஸ், அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி எலனாக்கு முன்னாடியே தெரியும் சொல்றது எல்லாமே உண்மைதானா? எங்களை ஏமாத்திருக்கீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த டெவில் யார் சைடுல இருக்கணும்ன்ற முடிவை நான் எடுக்க முடியாது. அதுக்கு தகுதியானவன் நீதான். நீங்க என்ன சொல்றீங்க? நீயும் அந்த டெவில் ரத்தத்துல ஒருத்தன்றத மறந்துடாத. நீதான் எலினாவை முழுங்கி ஆகணும். என்ன விட நான் அவனை கொன்னுடுறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த வியாதியால எலினா தன்னோட நிம்மதியவே தொலைச்சிட்டா. நிச்சயம் அவளை சாக விடாம இன்னொருத்தர் மெமரியில அவளை வாழ வைக்க முடியும்னு நான் நம்புறேன். அதுக்காக அவளை கொல்ல சொல்றியா? இதை நீ புரிஞ்சுப்பன்னு நான் நம்புறேன். இதை விட்டா எங்க கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. உங்ககிட்ட இவன் இப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐலாண்ட்ல இருக்கிறவங்க டெவிலுங்கிற கண்ணோட்டம் மாறுற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் போராடுறோம். அந்த போராட்டம் இது வரைக்கும் அவங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் இருந்திருக்கு. அந்த கண்ணோட்டத்தை இந்த உலகத்துல இருந்து நம்ம மாத்தி அமைக்கணும்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும். எல்டியன்ஸும் மார்லியன்ஸும் ஒண்ணு சேரணும். இதுல எந்த ரகசியமும் இல்ல. நான் சொல்றது எல்லாமே உண்மை. ஜீக்கோட பிளான் கண்டிப்பா இந்த உலகத்தை காப்பாத்தும். அந்த பிளானை நாம எல்லாரும் ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. இங்க உள்ளவங்க டெவல்ஸ்னு நினைச்சேன். ஆனா அவங்க எதனால என்ன கொல்லாம விட்டுட்டாங்க? இப்ப நீ வருந்துறதால ஷாஷாவை திரும்பி வர வைக்க முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஃபால்கோ உன்னால மட்டும்தான் அங்க போய் காப்பாத்த முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படி? ரேடியோல அந்த பக்கம் இருக்கிற உன்னோட ஆட்கள் கிட்ட பேச. எங்களை வேவ பார்க்க ஒருத்தன் கூட இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல. பசையாத கேபி, நீ அப்படியே இரு. நீங்களா? நான் அமைதியா இருக்க சொன்னேன். அப்படின்னா எல்லாரும் பேசுற அந்த பயங்கரமான எரன் ஈகர் நீதானா? எவ்வளோ சைலண்டாக உள்ள வந்துட்டுக்கிறாங்க எல்லாம். அப்புறம் ரைனர் கேபி, அந்த ரைஃபலை எடுத்து எரனை பாயிண்ட் பண்ணு. பண்ணிடுவியா நீ? எரன், உன் கைய பாக்கெட்ல இருந்து வெளியே எடு. ஒருவேளை எடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? இந்த பிரிஸ்டலால ஃபயர் பண்ணனா நீ உடனே செத்துருவ. மூளை செதறி விழுந்துருவ. ஒருவேளை இப்படி நடக்கலனா உடனே நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவ. ஓகே, அப்ப சுட்டுதான் பாரு. ஒருத்தனை குறி வச்சா இறக்கிடணும். யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நான் பாக்கெட்ல இருந்து கை எடுத்தா இங்க நடக்கிறதே வேற. நீ பேசுற பேச்சுக்கு நெத்திலேயே ஒண்ணு போடணும்னு தான் தோணுது. ஆனா ஒருவேளை உன் மூளை செதறிச்சுன்னா சுட்டு பாரு. கையை தூக்கிட்டல அப்புறம் என்ன? உனக்கு என்ன சுடுறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தின தகவலை வேணும்னா
நீ அவங்களுக்கு சொல்லலாம். ஆனா அவங்க சொல்ற மாதிரி நினைச்ச நேரத்துக்குலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க சொல்ற வேலையை பண்றதுக்கு நான் ஒன்னும் அவங்களுடைய அடிமை கிடையாது. புரியுதா? பின்னாடி போ. ட்ரிகர்ல இருந்து உடனே கையெடு காபி. இவன் சொன்னா அவன் சொன்னான்னு ஷூட் பண்ணலாம்னு நினைக்காத. தப்பி தவறி சுட்டன்னு வையேன், உன் ஃபேமிலிக்கும் இந்த ஜோன்ல இருக்கவங்களுக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான். ஆமா உங்களை என்னால சுட முடியாது. ஏன்னா அந்த ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. அதான நடிக்கிற காரணம். மாதிரி இல்ல. உண்மையாவா சொல்றீங்க? நீங்க ஐலாண்டுக்கு வந்ததுக்கான காரணம் அதுதான்னு நம்புறீங்க, சரிதானே? ஒருவேளை இப்படி நடந்திருந்தா மொத்த ஆர்மியும் எதிர்த்துக்கிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு புரட்சியே பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஒரு காரணம் போதாது நான் உன்னை ஷூட் பண்றதுக்கு. நீ ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி உன்னோட பலம் என்னங்கறத மார்லிக்கு காமிச்சிட்டு வந்துட்ட. நீங்க உருவாக்க போற உலகத்துல உங்களுக்கு எதிர்க்கிற யாரையுமே நீங்க இல்லாம பண்ண போறீங்க இல்ல? உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. நீயும் மார்லியும் சேர்ந்தவன் தானே? ஒரு நிமிஷம் பீக், இங்க என்ன நடக்குது? கேபி, உடனே நீ அந்த ரைஃபிளை கீழே வை. சரி, ஒருவேளை நீ சொல்றது பண்ணா அதனால கிடைக்க போறது என்ன? மொத்த எல்டியன்ஸ்க்கும் ஃப்ரீடம். மார்லில மட்டும் இல்லாம மொத்த உலகத்திலயும் எல்டியன் ஃப்ரீயா சுத்தலாம். அதோட என் ஃபேமிலி அந்த இன்டர்மென்ட் ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். நான் ஒரு வாரியரா மாதிரி என் அப்பாக்கு உதவணும்னு நினைச்சேன். எனக்கு இருந்தது அவர் மட்டும்தான். சரியான மெடிக்கல் கேர் கொடுக்க நினைச்சேன். அதுக்கப்புறம் சர்வே பண்றதுக்காக ஓட ஆரம்பிச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் மாறும்னு நம்பினேன். அதை நான் என் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் சாவறதுக்கு முன்னாடி என்னை இங்க அனுப்பி வச்சாரு. எல்டியால எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும்னு அவர் நினைச்சாரு. அந்த காரணத்துக்காக தான் மார்லிசன் இங்க வந்து தாக்குனது நடந்துச்சோன்னு தோணுது. இதுக்கு இது முடிவு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். சோ மார்லியன் சார்பா ஏன் பக்கம் இருக்கவங்க எப்ப வேணா உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். இவளை நம்பலாமா? பொய் தான் தெரியுது. எதுக்காக இவனோட சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல எல்டியன்ஸா நடந்துக்கணும்னு இதெல்லாம் செய்றீங்களா? இதெல்லாம் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? எப்பவோ வரப்போற அமைதிக்காக, எதுக்காக எப்ப இங்க இருக்கிற அமைதியை கெடுத்துட்டு இருக்கீங்க? நீ அந்த ஜீக் மாதிரி ஒரு துரோகிதான். நான் சொல்றத கேளு. முதல்ல வந்தது மார்லியன்ஸா இல்ல எல்டியன்ஸா? இது ரெண்டுல எது முதல்ல வந்தது? மார்லியன்ஸ் தான் வந்தாங்க. முதல்ல வந்தது மார்லியன்ஸ் தான். அப்படின்னு எமிர் சொல்ற கதையை தான் நீங்க எல்லாரும் நம்புறீங்க. ஆனா அதுல மறைஞ்சிருக்க உண்மையை யாரும் கவனிக்கல. இதுக்கு என்ன பேர் வச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். மக்கள்ல டைட்டனா மாறுறவங்க முடியாதவங்களா தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருந்ததுன்னா அந்த டைட்டனோட சக்தியை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஏன் அவங்க பிளானுக்கு மார்லியன் சப்போர்ட் பண்றாங்கன்னு உனக்கு தோணலாம். உன் மண்டைக்குள்ள இப்ப அந்த கேள்வி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம யார்கிட்ட ட்ரெயின் ஆனோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யார்கிட்ட இருக்கோங்கிறதா முக்கியம். நம்மள மிருகம் மாதிரி நடத்தினா அவங்களுக்கு உதவ சொல்றியா? அவங்களால நம்ம மேல படிஞ்ச கரையை நீக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இருக்கா? பதில் சொல்லு. தெரிஞ்சே ஏன் இந்த ஆட்டம் போட்டு நீ சொன்ன மாதிரி எங்க கூட வர்க் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பேச்சு இல்ல, வீச்சு. என் பாதுகாப்புக்காக என் கூட வந்த மத்த காம்ரேட்ஸ் இங்க தான் இருக்காங்க. என்ன? கரெக்டா எங்க இருக்காங்க? சரியா இந்த பில்டிங்கோட ரூஃப் மேல தான் இருக்காங்க. இப்ப நீ என்ன நம்புறியா? நம்புறேன். உடம்ப மாத்திக்கிறது முடியுமா? குழந்தைங்க பிறக்கிறத தடுக்க முடியுமா? ஆமா, ஜீக் பிளானோட முக்கியமான பாகமே இதுதான். இந்த உலகத்துல டைட்டன்ஸ பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த பயத்தை போக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். அமைதிக்காக இத செஞ்சாகணும். ஒரு நிமிஷம், இப்படி பண்றதுனால அமைதி எப்படி வரும்? அப்புறம் மொத்த பாப்புலேஷன்லயும் எல்டியன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் இறந்துருவாங்க. அப்புறம் எல்லா நாடுகளுக்கு இடையில இருக்கிற அமைதி ரொம்ப நாசமா போயிடும். இது எப்படி ஒரு நல்ல பிளானா இருக்கும்னு நீ சொல்ல வர? இந்த உலகத்தை தனியா ஆளணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே தீர்வு ரம்லிங் தான். ஒரு ஃபவுண்டரால ரொம்ப நாள் பாப்புலேஷனை கட்டுப்படுத்த முடியாதா? அந்த சக்தியை அவங்க ரத்தத்துக்குள்ள மட்டும்தான் பரிமாறிக்க முடியும். எதிர்பாராத விதமா குயின் ஹிஸ்டோரியாக்கு இதுக்கு தகுதி இருந்தா அவங்களால இதை பண்ண முடியல. அவங்க கண்டிஷன் சரியில்லாததால நாங்க ஒத்துக்கல. நாம அடுத்த ஃபவுண்டரை கண்டுபிடிக்க 13 வருஷம் காத்திருக்கணும். நீ சொல்றதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா இதுதான் உண்மை. மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கும் நம்ம நாட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் எப்பவும் வராம தடுக்கிறதுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் சொல்லுவேன். அவர் திட்டம் போட்டபடியே இது வரைக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கிரியேட்டர் டைட்டன் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை சொல்ல முடியும். ஜீக்கும் எரினும் தான் நம்ம கடந்த கால வரலாறு இப்ப நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு நேரமும் இல்ல. இப்ப இங்க இருக்கிற சூழல் எப்படி வேணா மாறலாம்.
ஒரு வழியா ஏகர் பிரதர்ஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மறுபடியும் அவங்க இப்ப நடத்தி காட்ட போறாங்க. நம்மளோட ஏன்ஷியன்ட் காட்ஸ் கிட்ட அவங்க பேச போறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அவங்க எல்லார் மனசுலயும் இருப்பாங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு அதுதான் ஒரே வழி. நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல, ஆனா நீ சொல்றதை யோசிச்சா அதுவும் உண்மைதான். நீ என் மனசை தொட்டுட்ட. இது ரொம்ப நல்ல விஷயம். நீ நடிக்கிறான் என்ன புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நியூஸ் வந்திருக்கேன்னா நீங்க உடனே அங்க வரணும் ப்ளீஸ். எதிரிகள் வந்துட்டாங்க. எதிரிகள் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே நம்ம கொண்டுட்டோமே. எனக்கு தெரிஞ்ச காட் டைட்டனா இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றாமா? மார்னிக்காக இங்க வந்திருக்கலாமா? ஏகரை பத்தி என்ன நினைக்கிற? அவனை நான் அந்த அளவுக்கு முக்கியமானவனா நினைச்சதில்ல. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் செய்யறீங்களா? ஒருவேளை மத்த யாராவது நீங்க இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னையும் கையில விலங்கோடு இருக்கிற அந்த பொண்ணையும் சும்மா விட மாட்டாங்க. அப்படி டைட்டனா மாறணும்னு முயற்சி பண்ணனு வச்சுக்கோயேன், சாம்பல் கூட மிஞ்சாத. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. கேமியா நீங்க செத்துருவான். கவலைப்படாதீங்க, அவனை வெளியில வர விடாம நான் பாத்துக்கிறேன். நம்மள இறங்குங்கள. மார்லியன் சோல்ஜரா அவங்க என்ன பண்ண போறாரு? ஹலோ எவ்ரிவன். ஏய் இங்க தான் இருக்காங்க. யாட் டைட்டன். ஹே ஃபால்கோ இப்போ எங்க இருக்கா? அவனுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா சீக்கோடைய ஸ்பைனல் ஃப்ளூயிட குடிச்சதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்கு. அவனுக்கு உதவி பண்ணலாம்ல? யாருக்கு தெரியும்? அவனா மயக்கத்துல இருந்து எழுந்து எல்லாருக்கும் என்ன நினைச்சுன்னு சொல்ற வரைக்கும் எதுவும் தெரியாது. அவனுக்கு உதவி பண்ணணும். அவனுக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் இப்படி நடக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஏதோ சிக்னல் குத்துருக்கானா? ஜீக்கோட ஃபைனல் ஃப்ளூயிட நம்ம மிலிட்டரி குடிச்சா அவங்களுக்கு எதுவும் ஆகல. பார்வையே சரியில்லை. ஜாட் டைட்டன் சிக்னல் குத்துட்டாங்க ஏதோ சொல்லிக்கிறேன். அவன் கற்பனைக்கு அந்த ஹாயும் நம்ம காமிச்சாங்க. யாராலையும் ஈடு கொடுத்து ஓட முடியாது. அது உண்மைதான். அந்த உண்மை தெரிஞ்ச யாராவது இருக்காங்கன்னா அது அவனா மட்டும்தான் இருப்பான். அவனை நான் சந்திக்கும் போதெல்லாம் அவன் வாயில இருந்து அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இது வரைக்கும் பொய்யா தான் இருந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஹன்ச் கன்ஃபார்ம் பண்ணா. எரின் உண்மை என்னங்கிற விஷயத்த உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன நம்ப எரன். இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆனா சில நாள் நம்ம எதுக்காக இதெல்லாம் காப்பாத்தணும்னு தோணும். அவன் உன்கிட்ட சொன்னதெல்லாம் போய் அந்த ஸ்பெஷல் பவரோட சீக்ரெட் என்னன்னு அவனுக்கே தெரியாது. இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். அப்படி இருக்கும் போது நீங்க ஃபவுண்டிங் டைட்டனோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்ல? ஆமா, நீ எதனால போய் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்க? ஆனா இதுவும் உனக்கு நல்லா இருக்கு. ஓ பொண்ணுடி. ஆரன், அவளோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. நீ அவளை நம்புறது தான் நல்லது. எனக்கு தெரியும். நான் அவளை நம்பாம இருந்தாதான் அவ என்ன நம்புவா. என்னமோ நடக்க போகுது. சோ இன்னும் எதுக்காக நீ உன் பவரை யூஸ் பண்ணாம இருக்க? ஜீக் எங்க? அத நீ சீக்கிரமாவே தெரிஞ்சுப்ப. அதுக்கு முன்னாடி எங்க எதிரிங்க எங்க இருக்காங்கன்றத சொல்ல. ரெடியா தான் இருக்காங்க. அது நிக்கிற போச பாரு, பயங்கரமா இருக்கு. குதிக்க போறாளா? அதான் நடக்கும். இங்கதான் இருக்கான். தெரியுண்டி. சர்ப்ரைஸ் அட்டாக்கா? ஏன்டா இப்படி பண்றது? திரும்ப திரும்ப நான் மிருகம் ஆக்கிருங்க. இங்க என்ன நடக்குது? சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது. அதுக்கு டைட்டன்ஸ் இப்போ நகர ஆரம்பிக்குது. திரும்ப கொடுத்த விதம் எப்படி இருந்தது? நீங்க ஒன்னும் துரோகி கிடையாது. கேபி, உயிருக்கு பயந்து என் காமராஜ் காட்டி கொடுப்ப நினைச்சியா? ஆனா நீங்க பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பாரு,
உங்கள் ஊருக்கு வந்து அந்த ஆட்டம் நான் இப்போ ஊர் அங்க ஸ்மோக் சிக்னல் தெரியுது. பீக்கும் கேலியடும் அவன் இருக்கிற இடத்த நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டாங்க. ஃபவுண்டிங் டைட்டன் மாட்டிக்கிட்டான். நடந்ததுக்கு நாம பழி தீர்ப்போம். அவனோட சாயம் அவனோட காலமாக எவ்வளோ சைலண்ட்டாக வந்து குடியிருக்காங்கல்ல. இது நம்ம டட்டாக்கேன்னு ஒரு பிரதர் அவர் வந்து இது மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த டைமில் நோட் பண்ணிங்களான்ட்டு. அப்பயே பார்த்தா இவன் அந்த டவலா டைட்டன் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க சைலண்ட் இப்போ மட்டும்தான் வந்திருப்பா அப்படின்னு பார்த்தா மொத்த பேர் மத்தானா எல்லாரும் வந்திருக்காங்க தான். அர்த்தம் ரைனரும் உள்ளதான் சுற்றின்னு இருப்பா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் ஐயா வராரு பறந்து மேலே இருந்து. பட் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது எரன் வந்து உங்கள் ஊருக்கு வந்தே அந்த ஆட்டம் ஆடினான் இத்தனை பேர் இருந்த போதே. இப்போ நீங்கள் அவன் இடத்துக்கு வந்துக்கிறீங்கன்னா என்ன ஆட்டம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? திரும்ப திரும்ப அவனை வெறியாக்கினே இருக்கிறீங்க. அவனும் மனுஷனாக இருக்கலான்னு பார்க்குறான். இல்லை என்னை மிருகமாக தான் பாடணும்னு ஆசைப்பட்டா அதுதான் பண்ணும். பட் அவள் பேசல சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பீக் பேசும்போது அவள் வந்து நிற்கிறது உடனே கையை தூக்கிட்டு அவன் சரண்டர்னும் போதே டவுட் வந்துச்சு. போகும்போது என்னது ஒரு ஹாய் காட்டு போனா பார்த்தா கீழே இவர் இருக்காரு ஜாட் ஆயிட்டுனா அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். டே என்னடா எல்லாம் கூட்டத்துக்கு என்னமோ இந்த ஊருக்காரங்க எவ்வளோ சைலண்டாக குடியிருக்காங்க, ஒருத்தருக்கும் டவுட் இல்லையா? அது என்னன்னே எனக்கு புரியல. எல்லாருமே உள்ளே வந்துட்டுக்கிறாங்க. பட் சடன் சர்ப்ரைஸ் தான். நான் நினச்சேன் அவள் வந்து மேலே நின்றுட்டு என்னவோ பண்ண போகிற. பட் இவன் மாறும் ஆனாலும் யாரும் நம்பலை. ஏன்னா அப்போ அந்த ஆங்கர் பண்ணனால போட்டு வச்சுருந்தேன். நீ மாறினா இவ செத்துருவா கேபின்றதுனால போட்டு வச்சான். பட் இவங்க வேறு பிளானோட வந்து செஞ்சுட்டாங்க. பட் இப்போ யாரும் நிற்கிற தோணிலே தெரிஞ்சு போச்சு. வாடா மாவன இதுக்கு தாண்டா வெயிட்டிங்கிற மாதிரி அவன் நிற்கிறான். சம்பவம் தான் நடக்கும்போது. ஆனாலுமே எப்படி சொல்கிறது, இப்போ யாரும் தனியாக நிற்கிறான். இப்போ 3 டைட்டன் இங்கே இப்போ இவங்களுக்கு எதிராக நிற்க போகுது. இந்த சுக்கர் ரைனரே இப்போ வந்துடுவான் எப்படி பார்த்தாலும். இங்கே ஆல்ரெடி இவ்வளோ மாறிடுவான்னு வச்சுவாங்க. 3 பேர் சேர்ந்து சடன் அட்டாக் ப்ளஸ் மார்லியும் வருதுன்னா கண்டிப்பாக வெப்பனோடு வருவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்ன எடுத்துன்னு வராங்கன்றது. ஸோ டேஞ்சர் தான். பார்க்கலாம் ஒருத்தால சம இப்போது இருக்க இவ்வளோ பவர் இருக்குது. ப்ளஸ் வந்து வாராம டைட்டனும் அவனுக்குள்ளே இருக்குன்றப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்களாம் சமாளிச்சிருவான். இப்போ அப்போவே அந்த அவருக்கே அவன் அவ்வளோ வேலை காட்டினவன் இப்போ இன்னும் பவராக இருக்கான்றப்போ ஈஸியாக சமாளிச்சிருவான்னு தோணுது. பட் பார்ப்பேன் என்ன நடக்குது. ஆனால் எரனோட லுக்கு அந்த தோரணை டைலாக் இப்போ வந்து டப்பிங்கில் தப்பு இருக்கலாம். பட் வந்து அந்த வாய்ஸ் வந்து பக்காவாக அவனுக்கு மேட்ச் ஆகுது. வேறு மாதிரி இருந்தது. சூப்பர் கூலாக தெரிஞ்சான். அந்த ஹேண்டில் பண்ணுற விதமே பார்த்தா வேற மாதிரி இருக்குது. யாருன்னா அந்த இதில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவனுடைய அந்த கர்வம் அந்த திமிரு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவனுக்குன்னே பொருந்தது. அது கரெக்டாக இருக்குது. இல்லை முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து யாரும் ரொம்ப எமோஷனாக இருக்கா, ஏன் இப்படி இருக்கான்னு நமக்கு நிறைய கோவப்பட்டோம்ல. இப்போ பாருங்க அப்படியே டோட்டல் சேஞ்சு தெரியுது. ஆனால் இதுக்கு நம்ம நல்ல சில இதெல்லாம் கோவப்பட்டு ஏன் யாரும் இப்படி முட்டாள்தனமாக பண்ணுறான், யோசிக்காமல் பண்ணுறான் அது இதுன்ட்டு நம்ம அப்படியும் பேசணும். பட் இன்னைக்கெலாம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த இரண் போஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த எலைனா அவளை வந்து புரிஞ்சிக்கவே முடியலைங்க. அவள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறானே எனக்கு புரியல. ஜீக்கோட வழியில் தான் நிற்கிறா. அதுதான் பண்ண போகிறாங்க, இதுதான் வழின்ட்டு அந்த இது பிடிச்சிக்கிட்டா. பட் வந்து அதுலேயும் வந்து இப்போ அவன் கூட அதை பற்றி பேசுகிறப்போ அது மரியாதையாகவே இருக்கணுன்றா. அழிக்க போகிறேன் அவன் கூட சேர்ந்து இந்த பிளான் தானே. ஆனால் அதுலேயும் ஒரு மரியாதைன்றப்போ அவள் என்ன இதுன்னே புரியல. பட் சொல்லியும் சொல்லிட்டா இவங்கள்ட்ட மொத்தம் இதுதான் பிளான் இதுதான்றது. ஆனால் எனக்கு அருமையாக நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவளுக்கு ஏற்ற மாதிரி நடித்தாதான் வந்து அவள் கூட ஏதோ பண்ண முடியும்ன்ட்டு இவன் ஒரு பிளான் பண்ண. நமக்கு தெரியும் அருமினோட மூளை பற்றி நமக்கு தெரியும். கண்ணீரும் பார்த்தேன் எனக்கு நடிப்பு மாதிரி தான் தெரிஞ்சது. அடுத்து நம்ம ஜீக் அது புதுசாக இருந்துச்சுங்க. அவன் ஃபுல்லாகவே போயிடுச்சு. வெறும் அந்த ஷோல்டர் இது வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேபி டைட்டன் மாதிரி ஒன்று வந்து அது வயிற்றுலாம் கிழிச்சு உள்ளே வச்சதுலாம் வந்து இதெல்லாம் அது புதுசாக இருக்கேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் லிவை காட்டவே இல்லைங்க. அவர் என்ன ஆனார் எதுவும் ஒன்றுமே தலையே சோத உடம்பாக ஏதாச்சும் காட்டுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே காட்டல. அதான் ஜீக் மாற்றினானே அங்கே நம்ம ஆளுங்களை அந்த டைட்டன் தான் அது. பட் வர வச்சு இவன் பண்ணி அதை பண்ண வச்சானா என்னன்னு தெரியல. இது ஒரு புது ஈலிங்காக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா டோட்டலாக போயிடுச்சு இல்லையா. ஸோ ஈலிங் ஆகிறது ரொம்ப டைம் ஆகுன்றதுனால இது ஏதோ பண்ண மாதிரி இருந்தது. இப்படியும் ஈலிங் பண்ண முடியுன்றது இப்போ தான் தெரியுது. ஸோ இவனே இந்த கதி அப்படின்னா இந்த பக்கம் லிவை தான் இப்போ எனக்கு ரொம்ப பயமாகுது. இவன் உடம்பே எப்படி இருக்குன்னா இவன் பொழைச்சிப்பான். லிவைக்கு இப்படி ஆயிருந்தா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது நமக்கு வந்து இந்த மார்லியன் ஸ்பேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன நல்லவங்களா கேட்டவங்களா எப்படியோ பேசுகிறாங்க அப்படியே பேசுகிறாங்க புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதே தான் கேபி நிலைமையும். கேபியும் அதே குழப்பத்தில் தான் இருக்கா. அவள் கொஞ்சம் யோசிக்க வாரா, நிறையா இது பண்ணுறா. ஆனால் திரும்ப இவங்க வந்து பேசவும் திரும்ப மாறிடுறா. அவளுக்கும் ஒன்றும் புரியல என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் அவளும் இருக்கா. ஸோ கேபி சுச்சுவேஷன் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. பட் அவள் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கான்றதும் தெரிஞ்சுது. இப்போ என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது இந்த 3 விஷயம் தாங்க. இப்போ லிவைக்கு என்ன ஆச்சு அண்ட் எரன் வந்து இங்கே சமாளிச்சிருவான். அந்த 3 டைட்டன் அட் டைம் வருதுன்றப்போ அவனுக்குள்ள பவர் இருந்தாலுமே இது எந்த அளவுக்குன்றது தெரியல. ஏன்னா மார்லியும் வருது ஒரு பெருங்கூட்டன்றப்போ இங்கே ஒரு டவுட்டாக இருக்குது. அண்ட் வந்து அர்மினோட பிளான் என்ன, அவன் யோசிக்கிறான்னா ஏதோ ஒன்று செய்வான் தான். ஸோ அவன் என்ன பண்ண போகிறான், இந்த 3 விஷயம் தான் இப்போ என் மண்டைக்குள்ள ஓடிட்டு.
ஓகே, ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.